the only way. That's the only way. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சர்வைவல் படத்தை பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல ஊர் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லயும் இருக்கிற ஹிடன் பிளேஸ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோவும் பயங்கரமா ஊர் சுத்துவான். அதுவும் குறிப்பா யாரும் போகாத ஹிடன் ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்பான். அப்படி போகும்போது காட்டுக்குள்ள மாட்டிக்கிறான். அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதா படத்தோட கதையே. அது மட்டும் இல்லங்க, இது ஒரு உண்மை கதை. பயப்புல காட்டுக்குள்ள சிக்கி சின்ன பின்னமா இருப்பான். பாத்தீங்களா எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னு. 2017 வெளிவந்த ஜங்கிள் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. மத்த வாய்ஸ் ஓவர் சேனல் மாதிரி இல்லாம நம்ம சேனல் கொஞ்சம் தனித்துவமா இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. யாரா இவன், பார்க்க ஹாரி பாட்டர் வாய மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவன் தான் உண்மையிலேயே ஹாரி பாட்டர். நம்ம படத்தோட ஹீரோ டேனியல். இவனுடைய லட்சியமே உலகம் முழுக்க இருக்கிற காடுகளை சுத்தி பாக்குறது. அப்படிதான் இப்ப பொலிவியாக்கு வந்திருக்கான். அவன் மட்டும் இல்ல, கூட நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. எல்லாரும் அங்க படகுல கிளம்புறாங்க. அப்ப பின்னாடியா ஒருத்தர் ஓடி வந்து வண்டியை நிப்பாட்டுக்கன்னு கத்துறான். அவனை பார்த்து டேனியலும் படகை திருப்ப சொல்றான். வண்டியில ஏறினதுமே அவன் டேனியலுக்கு நன்றி சொல்றான். அவன் பேரு மார்க்கஸ். உடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள டென்ட் போட்டு ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்க. பக்கத்துல உள்ள சந்தையெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. அப்ப அங்க கெவினை பாக்குறாங்க. கெவின் மார்க்கஸ் உடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பல முறை ஒன்னா போயிருக்காங்க. கெவினை மார்க்கஸ் டேனியலுக்கு அறிமுகப்படுத்துறான். கெவினும் இவங்கள மாதிரி தான். அவன் ஏகப்பட்ட காடுகளுக்கு ட்ரெக்கிங் போயிருக்கான். மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே போறாங்க. ராத்திரி சும்மா இல்லாம நம்ம பசங்க கொடைக்கானல் போயிட்டு மேஜிக் மஷ்ரூம் சாப்பிட்டு மட்டையாகிற மாதிரி அங்க எதையோ ஒண்ணு சாப்பிடுறான். சாப்பிட்டதும் ஸ்ட்ரெயிட்டா செவ்வாய் கிரகத்துல மிதக்கிறான். மறுநாள் மறுபடியும் சுத்தி பாக்குறாங்க. அங்க நடக்கிற திருவிழாவுக்கும் போறாங்க. 2-3 நாள் ஊரை சுத்தி பார்த்தாச்சு. இப்ப எல்லாரும் கிளம்ப போறாங்க. அப்ப டேனியல் தனியா சந்தையை சுத்தி பாக்குறான். அப்ப அவன் பின்னாடியே ஒருத்தன் வரான். நீ அமெரிக்கனான்னு கேக்குறான். எப்படி நீ கண்டுபிடிச்சன்னு கேக்குறான். அதுக்கு அவன், நான் ஹாரி பாட்டர் படத்தை 10 முறை பார்த்திருக்கேன், உன்னை தெரியாதான்னு கேக்குறான். உன்னை பார்த்தாலே சாகச பயணம் போறவன் மாதிரி இருக்கு. நான் நாளைக்கு காட்டுக்குள்ள போக போறேன். இது மொத்தம் 4 நாள் பயணம். அங்க மனிதர்கள் இதுக்கு முன்னாடி போகாத இடத்துக்கு நான் போயிருக்கேன். அங்க யாருக்கும் தெரியாத பழங்குடி மக்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற நதிகள்ல நிறைய தங்கமும் கிடைக்கும்னு சொல்றான். ஏன் கூட நீ வந்தனா உனக்கு நான் சுத்தி காட்டுறேன்னு சொல்றான். டேனியல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்றான். ஆனா ரெண்டு பேரும் அதை பெருசா கண்டுக்கல. அந்த கைடு உனக்கு யாருன்னே தெரியாது, இன்னைக்கு காலையில தான் பாத்திருக்க, அவனை நம்பி எப்படி போறது, நாங்க வரலன்னு சொல்றாங்க. வேணும்னா நீயே அவங்கிட்ட பேசுன கெவினை அந்த கைடு கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த கைடும் டேனியல் கிட்ட சொன்ன எல்லாத்தையும் சொல்றான். மேப்ல எப்படி போகணும்னு வழிய புட்டு வைக்கிறான். கெவினை பார்த்து, நீ போட்டோகிராஃபர் தானே, நாம போற காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத பழங்குடி மக்கள் இருக்காங்க, அவங்கள நீ போட்டோ எடுத்தனா நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வித்து பயங்கரமா காசு சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்ல, அங்க தங்கமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் கெவினுக்கு குஷி தாங்க முடியல. அதனால 3 பேரும் காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலான்னு முடிவு பண்றாங்க. தேவையான பொருட்கள், கொஞ்சம் சாப்பாடு, கூடவே ஒரு துப்பாக்கியும் வாங்கி வச்சுக்கிறாங்க. 4 பேரும் இப்ப கிளம்புறாங்க. அங்க இருந்து ஒரு மினி ஜெட்டை பிடிச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க. இப்ப இவங்க அமேசான் காட்டுக்குள்ள போக போறாங்க. உள்ள போக போக அந்த இடமே சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நகரத்துல வாழ்ந்த இவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கு. எத்தனையோ காடுகள் போயிருந்தாலும் அமேசான் காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் மெய் சிலிர்த்து போறாங்க. ராத்திரி அங்கேயே தங்குறாங்க. மறுநாள் மறுபடியும் கிளம்புறாங்க. போற வழியில மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப டேனியல் கைடு கிட்ட, மழை பெய்ய இன்னும் 2 வாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப மழை பெய்யுதுன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கைடு, இதெல்லாம் மழையே கிடையாது, உண்மையான மழை பெஞ்சா நம்மளால நடக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அந்த காடு அவங்க நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் முழுக்க நடந்து போறாங்க. அப்ப காட்டுக்குள்ள கொஞ்சம் மலைவாழ் மக்களை கவனிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மக்கள் கூடயே தங்குறாங்க. அவங்க வாழ்வியல் எல்லாமே பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு. அவங்க கூடவே தங்கி அவங்க சாப்பாடை சாப்பிட்டு ராத்திரி முழுக்க இருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்வியலை பாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப புது அனுபவமா இருக்கு. மறுநாள் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப அங்க ஒரு நதியில கைடு சொன்ன மாதிரி தங்கம் இருக்கான்னு பாக்குறாங்க. பார்த்தா உண்மையிலே தங்கம் இருக்கு. இங்கேயே இப்படின்னா இன்னும் உள்ள போக போக நிறைய தங்கம் கிடைக்கும்னு எல்லாரும் இன்னும் வேகமா போறாங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடு மொத்தமும் தீர்ந்து போச்சு. இனிமேல் அவங்க காட்டுக்குள்ளதான் சாப்பாடு தேடணும். அப்ப அந்த கைடு சாப்பாடு கிடைச்சிச்சுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஒரு குரங்க சுட்டுறான். ராத்திரிக்கு விருந்து தயாராயிடுச்சுன்னு சொல்றான். அதை பார்த்து 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த முழு குரங்க அப்படியே சுட்டு வைக்கிறான். இத போய் எப்படி சாப்பிடுறதுன்னு முடிக்கிறாங்க. ஆனா பசி தாங்க முடியாம அந்த குரங்க சாப்பிடுறாங்க. ஆனா மார்க்கஸ் தான் ரொம்ப சாஃப்டான பையன் இல்லையா, அந்த குரங்க பார்த்து எனக்கு வேண்டவே வேணாம்னு சொல்லிடுறான். மறுநாள் மறுபடியும் நடந்து போறாங்க. ஆனா மார்க்கஸால ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியல. அவன் ஷூவை கழட்டி பார்த்தா கால் முழுக்க நிறைய காயம் இருக்கு. சேத்து புண்ணு வரும் இல்லையா, அந்த மாதிரி கால் முழுக்க புண்ணாயிடுச்சு. நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். இதனால கெவினும் டேனியலும் ரொம்ப கடுப்பாகிறாங்க. மார்க்கஸ் மெதுவா வரதால அவங்களால வேகமா போக முடியல. ரொம்ப மெதுவா போனா மழை காலம் வந்துரும். இவன் வேற சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறான். இவனை திரும்ப அனுப்பலாமான்னு டேனியலும் கெவினும் பேசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மார்க்கஸ்
மார்க்கஸ் கிட்ட பேசாமலே இருக்காங்க. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இத்தனைக்கும் மார்க்கஸும் கெவினும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. அவன் டேனியல் கிட்ட என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் நாம மெதுவா போறோம், ஆனா இதுக்கு நான் காரணம் இல்ல, என் கால் இப்படி ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறான். ஆனா டேனியல் அதை பெருசா கண்டுக்காம போய் தூங்குன்னு சொல்லிட்டு போறான். இங்க இருந்து அந்த பழங்குடிக்கு போறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும். ஆனா மார்க்கஸால 4 நாளைக்கு நடக்க முடியாது. இப்ப என்ன பண்ணன்னு பேசிக்கிறாங்க. மார்க்கஸ் சோகமா ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்கான். அப்ப கைடு பேசாம திரும்பி போலாமான்னு கேக்குறான். அதுக்கு டேனியல் ஒத்துக்கல. இவங்க பேசுறத பார்த்து மார்க்கஸ் மறுபடியும் ஷூவை போட்டுட்டு வரான். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னால நடக்க முடியும், வாங்க போலான்னு சொல்றான். அப்ப கெவினுக்கு ஒரு யோசனை வருது. நாம இப்படியே நடந்து போறதுக்கு பதிலா நதியில பயணிக்கலாமேன்னு கேக்குறான். அதுக்கு கைடு அவங்கிட்ட அது நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல, இது ரொம்ப ஆபத்தானது, நாம நடந்தே போலான்னு சொல்றான். கெவின் அதுக்கு நடந்து போறதை விட நதியில ரொம்ப வேகமா போலாம், யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு கேக்குறான். எல்லாரும் அதுக்கு கைய தூக்குறாங்க. வேற வழி இல்லாம கைடும் அதுக்கு ஒத்துக்கிறான். நிறைய மர துண்டுகளை வெட்டி ஒன்னா கட்டுறாங்க. அப்ப ஒரு இரும்பு டேனியல கடிச்சிருது. வலி தாங்க முடியாம அவன் கத்துறான். அப்ப கைடு அவனை பார்த்து இது ஒரு நெருப்பு இரும்பு, இந்த இரும்பு கடிச்சா நெருப்பு பட்ட மாதிரி வலிக்கும், பார்த்து கவனமா இருன்னு சொல்றான். ஒரு வழியா எல்லா மரத்தையும் வச்சு ஒரு சின்ன தெப்பத்தை உருவாக்குறாங்க. அப்ப கைடு கெவின் கிட்ட நான் தான் முன்னாடி உட்காருவேன், நான் சொல்ற மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கணும்னு சொல்றான். கெவினும் அதுக்கு ஒத்துக்கிறான். எல்லாரும் மெதுவா அந்த தெப்பத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நதி ரொம்ப மெதுவா போகுது. எந்த பிரச்சனையும் இல்லாம தெப்பத்துல வேகமா கடந்து போறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே நதி வேகமா போக ஆரம்பிக்குது. அங்க நிறைய பாறைகளும் இருக்கு. அதை பார்த்ததும் கைடு பயந்து போறான். எல்லாரும் சேர்ந்து வேக வேகமா திருப்ப போறாங்க. அப்ப கெவின் பின்னாடி இருந்து வலது பக்கம் போன்னு சொல்றான். ஆனா கைடு எல்லாரையும் இடது பக்கம் திருப்ப போட சொல்றான். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை வருது. எப்படியோ அந்த இடத்தை கடந்து வராங்க. உடனே கைடு அந்த தெப்பத்தை கரையோரமா நிப்பாட்டுறான். கைடு கெவினை பார்த்து நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நாம நடந்தே போகணும்னு சொல்றான். கெவின் அதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, உனக்கு தான் ஓட்ட தெரியலன்னு சொல்றான். 2 பேரும் சண்டை போட்டு கைடு அங்க இருந்து கோவத்துல கிளம்பி போறான். அன்னைக்கு முழுக்க அங்கேயே தங்குறாங்க. அப்ப கெவின் டேனியல் கிட்ட நீ உன்னை கவனிச்சியா, தெப்பத்துல வரும்போது அந்த கைடு தேவையில்லாம பதட்டத்துல கத்துனான், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் சின்ன வயசுல இருந்து நிறைய நதியில போயிருக்கேன், நாம தொடர்ந்து நதியிலேயே போலான்னு சொல்றான். டேனியலும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா மார்க்கஸ என்ன பண்ணன்னு தெரியாம 2 பேரும் யோசிக்கிறாங்க. மறுபடியும் கிளம்ப தயாராகிறாங்க. அப்ப கைடு கெவின் கிட்ட என்னால நதியில வர முடியாது, பேசாம நீங்க 3 பேரும் போங்க, நான் திரும்ப போறேன்னு சொல்றான். டேனியல் அதுக்கு உங்களை தனியா அனுப்ப முடியாது, மார்க்கஸையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். காலில் அடிப்பட்டதால மார்க்கஸும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்ப கைடு கெவின் கிட்ட தண்ணி இங்க மெதுவா போகும், ஆனா போக போக வேகம் அதிகமாகும், கொஞ்ச தூரம் கழிச்சு 2 மலை வரும், அதுக்கு முன்னாடியே தெப்பத்துல இருந்து இறங்கிருங்க, அப்படி இல்லனா சாவு நிச்சயம்னு சொல்றான். அங்க இருந்து தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கஸ் கைடு கூட திரும்ப போறான். டேனியலும் கெவினும் மறுபடியும் தெப்பத்துல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நதியில போகும்போது அங்கங்க கரடு முரடா இருக்கு. ஆனா கெவினுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, அதனால 2 பேரும் சமாளிச்சு ஓட்டிடுறாங்க. இப்படியே ரொம்ப தூரத்துக்கு அந்த தெப்பத்திலே போறாங்க. அவங்க கடக்க நினைச்ச தூரத்தை ரொம்ப வேகமாவே கடக்குறாங்க. டேனியலும் அப்படியே தெப்பத்துல தூங்குறான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு கெவின் உன்னை கவனிக்கிறான். அவங்களுக்கு முன்னாடி நதி தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. இதுதான் கைடு சொன்ன அந்த இடம். உடனே 2 பேரும் வேக வேகமா துடுப்ப போட்டு கரைக்கு போக பாக்குறாங்க. ஆனா நதியை அவங்கள வேகமா இழுத்துட்டு போகுது. அவங்களால அந்த தெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துல வேகமா அந்த தெப்பம் ஒரு பாறை மேல மோதுது. இப்ப 2 பேரும் உயிரை கையில புடிச்சிட்டு அந்த தெப்பத்து மேல நிக்கிறாங்க. அவங்கள சுத்தி காட்டாறு அடிச்சுட்டு ஓடுது. கெவின் பக்கம் கரை கொஞ்சம் கிட்ட இருக்கு. அதனால அவன் ஒரு யோசனை சொல்றான், நான் இந்த பக்கமா நீந்தி கரைக்கு போறேன், அங்க இருந்து உனக்கு நான் கட்டையை தூக்கி போடுறேன், அதை புடிச்சிட்டு நீயும் வான்னு சொல்றான். டேனியல் ரொம்ப பயந்து போயிருக்கான். கெவின் டக்குன்னு நீச்சல் அடிச்சு அந்த கரைக்கு போயிடுறான். டேனியலை காப்பாத்த திரும்ப வரான். ஆனா அதுக்கு முன்னாடியே டேனியல் ஆத்துல அடிச்சிட்டு போறான். ஆறோட வேகத்துல டேனியலால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனை காப்பாத்த முடியாம கெவின் கரையில நிக்கிறான். நதியில வேகமா அடிச்சிட்டு போறான். அவன் எங்க இருக்கான் எங்க போறானே தெரியல. ரொம்ப தூரம் கடந்து ஒரு பாறையை பிடிக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு கரைக்கு வரான். இப்ப அவன் 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கான். கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு மேல ஏறி வரான். மேல வந்து கெவினை தேடுறான். ஆனா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அங்க யாருமே இல்ல. அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள டேனியல் இப்ப தனியா மாட்டிக்கிட்டு இருக்கான். ராத்திரி முழுக்க ஒரு பாறைக்குள்ள ஓரமா பயந்து உட்கார்ந்திருக்கான். விடிஞ்சதும் மறுபடியும் கரையோரம் வந்து பாக்குறான். பார்த்தா அவன் கொண்டு வந்த பேக் அந்த தண்ணியில மிதக்குது. எப்படியாச்சும் அதை பிடிக்கணும்னு ஓடி போய் தாவி எதை எடுக்கிறான். அந்த பேக்ல கொஞ்சம் துணியும் கூடவே மேப்பும் இருக்கு. அதை எடுத்துட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். கெவின் கத்திக்கிட்டே போறான். ஆனா எந்த பதிலும் வரல. ரொம்ப தூரத்துக்கு நடந்து போறான். கடைசியில அவனுக்கு தொலைஞ்சு போயிட்டோன்னு பயமே வருது. அவன் இருந்த இடத்துல கெவினுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் காட்டுக்குள்ள வந்து 6 நாள் ஆச்சு. நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்ப ஒரு பழத்தை கவனிக்கிறான்.
நிக்கிறான். பழத்தை பறைக்கலான்னு மரத்து மேல ஏறினா அங்க ஒரு பாம்பு இருக்கு. அவன் இருக்கிற பசிக்கு மனுஷனை பார்த்தாலே வெட்டி சாப்பிடுவான், பாம்பை பார்த்தா விடுவானா? அன்னைக்கு மதிய சாப்பாடு மலை பாம்பு ஃப்ரை தான். அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் தங்குறான். கனவுல அவனுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கோலா பசில இருக்கான். மறுநாள் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான், நடந்துகிட்டே இருக்கான். அப்ப அவனுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நெத்தி வீங்கி இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ நகருது. அன்னைக்கு ராத்திரி ஆகுது, காட்டுக்குள்ள தூங்குறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள தனியா இருட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷமும் பயந்து போயிருக்கான். அப்ப அவனை சுத்தி ஏதோ சத்தம் கேக்குது. என்ன இருக்குன்னு லைட் அடிச்சு பாக்குறான். அப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை நிக்குது. பதுங்கி அவனையே பார்த்துட்டு இருக்கு. உடனே நெருப்படுத்து சிறுத்தைக்கு நேரம் அடிக்கிறான். பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே அவனுடைய கற்பனை. தனிமையில அவன் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். மறுநாள் எந்திக்கிறான். அவனால தலைவலி தாங்க முடியல. நெத்திய தொட்டா இன்னும் வீக்கம் அதிகமா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம ஒரு சின்ன கத்திய கையில எடுக்கிறான். வலிய பொறுத்துக்கிட்டு நெத்திய கட் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் நெத்திக்குள்ள ஒரு பெரிய அட்டை இருக்கு. எப்படியோ கண்ணு வழியா அவன் நெத்தி வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு முட்டை கிடைக்குது. பையன் பாம்பை பார்த்தாலே விட மாட்டான், முட்டையை விட்டுருவானா? சரி சாப்பிடலான்னு பார்த்தா அந்த முட்டையில ஏற்கனவே பறவை நல்லாவே விளந்துருச்சு. ஆனாலும் கண்ணா மூடிட்டு அதை சாப்பிடுறான். மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் போற வழியில சில குடிசைகள் இருக்கு. ஆனா அங்க வாழ்ந்த மக்கள் எப்பயோ அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. மனசு உடைஞ்சு போய் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். கால் வலி ரொம்ப அதிகமாகுதுன்னு ஷூவை கழட்டி பாக்குறான். பார்த்தா அவன் கால் முழுக்க காயமா இருக்கு. மார்க்கஸ்க்கு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இருக்கு. இப்பதான் டேனியலுக்கு மார்க்கஸுடைய வலியே புரியுது. வலி தாங்க முடியாம அழுகுறான். மறுபடியும் மறுநாள் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க ஒரு காலத்தடத்தை கவனிக்கிறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளை தேடி கெவின் இங்க வந்திருக்கான்னு கத்திக்கிட்டே ஓடுறான். அப்ப எதையோ பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். அங்க 2 முட்டை ஓடு இருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது அந்த கால் தடம் அவன்துதான். ஒரே இடத்தையே சுத்தி சுத்தி வரான். இத பார்த்து கடுப்புல பேக தூக்கி வீசுறான். என் அப்பா ஒழுங்கா என்ன ஸ்கூலுக்கு போய் படிக்க சொன்னாரு, சொல் பேச்சு கேட்காம தேவையில்லாம காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். அப்பன் சாபம் வெப்பன் மாதிரி தாக்குதுன்னு கோவத்துல பேக போட்டு உடைக்கிறான். என்ன பண்றது, மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா மழை பெய்யுது. வேற வழி இல்லாம ஒரு பாறை கடியில உட்கார்றான். காட்டுக்குள்ள 2 பேர் நடந்து வராங்க. அப்ப அவங்க கெவினை பாக்குறாங்க. நதியோரத்துல மயங்கி போய் விழுந்திருக்கான். கெவினை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவன் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட டேனியலை பத்தி சொல்றான். அதனால மறுநாளே டேனியலை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்கு மேல ஃளைட்ல போறாங்க. ஆனா அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே ஒண்ணுமே தெரியல. டேனியல் கீழே இருந்து கத்துறான். ஆனா அவனை கவனிக்காம கடந்து போறாங்க. டேனியலுடைய கடைசி நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மள தேடி யாரும் வர மாட்டாங்கன்னு கதறி அழுகுறான். கெவின் மறுபடியும் அந்த ஆபீசர் கிட்ட காட்டுக்குள்ள போகணும்னு சொல்றான். நீங்க ஃளைட்ல ரொம்ப உயரத்துல போனீங்க, அதனால ஒண்ணுமே தெரியல, மறுபடியும் கொஞ்சம் கீழே பறந்து தேடலாம்னு சொல்றான். அதுக்கு ஆபீசர் அவனை பார்த்து, அப்படிலாம் போக முடியாது, உன்னை நல்லா தெரிஞ்சுக்க, நீ உயிர் பழைச்சதே பெரிய விஷயம். அவன் தொலைஞ்சு போய் 3 வாரம் ஆச்சு. அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, பேசாம மறுபடியும் ஊருக்கு கிளம்புன்னு சொல்றான். ஆனா கெவின் விடாப்படியா நான் காட்டுக்குள்ள போய் தேட போறேன்னு சொல்றான். அப்ப ஆபீசர் அவனை பார்த்து, இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட கேளு, உதவி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. கெவினும் அந்த ஆளுகிட்ட போய் கேக்குறான். அதுக்கு அவனும் அந்த ஆபீசர் சொன்னதே சொல்றான். உன் ஃப்ரெண்ட் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல, அவன் கண்டிப்பா செத்துருப்பான்னு சொல்றான். அப்ப கெவின் அவன் கிட்ட எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போன்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறான். அதனால அந்த ஆளும் ஒத்துக்கிறான். 2 பேரும் படகுல டேனியலை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. டேனியல் பக்கத்துல யாரோ அழுவுற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பழங்குடி பொண்ணு தனியா அழுத்திட்டு இருக்கா. உடனே டேனியல் அவகிட்ட பேச போறா. அவனை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறா. டேனியல் அந்த பொண்ணு கிட்டயே செய்கையிலேயே கஷ்டப்பட்டு பேசுறான். வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே தப்பிச்சு போவோன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி ஆகுது. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. அப்ப டேனியல் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். எந்த கவலையும் படாத, உனக்காக நான் இருக்கேன், கண்டிப்பா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன்னு சொல்றான். அப்பதான் நமக்கு தெரிய வருது அங்க பொண்ணே இல்ல, இது எல்லாமே அவன் கற்பனை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா காட்டுக்குள்ள அவன் பைத்தியமாவே ஆயிருவான். முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அங்க இல்ல. நாம என்ன பண்றோம்னே தெரியாம அழுகுறான். இப்ப டேனியல் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள நடந்து போறான். அப்பன்னு பார்த்து ஒரு சேத்துக்குள்ள மாட்டிக்கிறான். அங்க இருந்து வெளியே வரலான்னு பாக்குறான். ஆனா அவன் தப்பிக்க முயற்சி பண்ண அந்த சேர அவனை வேகமா இழுக்குது. மொத்த சக்தியும் போய் மயங்கி போறான். அவ்வளவுதான், நாம இங்கேயே சாக போறோம்னு நினைக்கிறான். அப்ப பக்கத்துல ஒரு செடியை கவனிச்சு அதை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரான். எப்படியோ சேத்துல இருந்து வெளியே வரான். ஆனா அவனால துளியும் நகர முடியல. காட்டுக்குள்ள இருக்காம நதியோரமா எப்படியாச்சும் போகணும்னு யோசிக்கிறான். ஆனா அவனால எந்திரிச்சு நிக்க கூட முடியல. அப்ப அங்க ஒரு மரத்துல அந்த நெருப்பு எறும்பு இருக்கிறத கவனிக்கிறான். ஆரம்பத்துல அவனை கடிச்சது இல்லையா, அதே எறும்பு தான். கஷ்டப்பட்டு நகர்ந்து அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கிறான். அவனுடைய சட்டையெல்லாம் கழட்டுவான் பாருங்க, ஆள் பாக்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருப்பான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி எலும்பும் தொழுமா இருக்கான். அந்த மரத்தை பிடிச்சி வேகமா குளுக்குறான். அவன் உடம்பு முழுக்க எறும்பு விழுது. அந்த எறும்பை கடிச்சதுல வலி தாங்க முடியாம ஓடுறான்.
அவன் உடம்புல அடர்னலின் பம்ப் ஆகி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே நதி கிட்ட வந்து விழுறான். அங்க இருக்கிற கட்டைகளை வச்சு ஒரு குறியீடு வைக்கிறான். சோர்ந்து போய் அங்கேயே மயங்கி விழுறான். இப்ப 19வது நாள் கெவின் டேனியலை தேடி படகுல வரான். அதே கரையோரத்துக்கு வந்து நிக்கிறான். ஆனா டேனியல் வச்ச அந்த குறியீடு அவன் கவனிக்கவே இல்ல. இதுக்கு மேல நம்மால உள்ள போக முடியாது, பேசாம நம்ம திரும்பி போலான்னு சொல்றான். கெவினும் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறான். டேனியல் இறந்துட்டான்னு நினைச்சு கெவின் மறுபடியும் திரும்ப போறான். ஆனா டேனியல் வேற எங்கேயும் இல்ல, பக்கத்துலயே தான் படுத்திருக்கான். படகுடைய சத்தத்தை கேட்டு முடிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் கண்ணு முன்னாடியே கெவின் திரும்ப போயிட்டு இருக்கான். டேனியலால நடக்க முடியாம கஷ்டப்பட்டு தவழ்ந்து வரான். அவனால காப்பாத்துங்கன்னு கத்த கூட முடியல. ஆனா அவனை கவனிக்காம கெவின் அங்க போயிட்டு இருக்கான். டேனியல் எழுந்து நின்னு கெவினையே பார்த்துட்டு இருக்கான். போட்டை திருப்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்ச்சியா கெவின் திரும்பி பாக்குறான். அங்க டேனியல் நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே படகை திருப்பிட்டு திரும்ப வரான். டேனியல் கண்ணுக்கு இப்போ கெவின் கடவுள் மாதிரி தெரியுறான். அவனை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. கடைசியா அவன் இருந்த இடத்த ஒரு முறை டேனியல் பாத்துக்கிறான். அங்கிருந்து காப்பாத்தி மறுபடியும் அந்த கிராமத்துக்கு டேனியலை கூட்டிட்டு போறாங்க. டேனியலை பார்த்து அந்த கிராமமே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த காட்டுல தொலைஞ்சு யாரும் உயிர் பிழைச்சதே இல்ல. எல்லாரும் சுத்தி வந்து டேனியல் எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு உண்மை கதைன்னு சொன்னலையா, இது எல்லாமே 1981ல நடந்தது. தெப்பத்துல வந்த டேனியலும் கெவினும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மார்க்கஸ் அந்த கைடும் என்ன ஆனாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த கைடு இருக்கான்லையா, ஏற்கனவே அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. போலீஸும் அவனை தேடிட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள செத்து போயிருக்கணும், அப்படி இல்லனா அந்த கைடு மார்க்கஸ கொன்னு ஏதாச்சும் திருடி இருக்கணும். உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த படத்துடைய மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, இனிமேல் எவனாச்சும் டூர்னு சுத்தி பார்க்கும்போது மூடிக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் ஹிடன் ஸ்பாட்டை கண்டுபிடிக்க போறேன், யாரும் போகாத இடத்துக்கு போக போறான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா காடு உங்களை குஜிலி மஸ்து பண்றது உறுதி. அதனால பார்த்து பக்குவமா போயிட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, கூடவே ஹைப்பும் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேர எங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படியே போயிடாதீங்க மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.